ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய பிள்ளைகளே, இங்கு இருக்கின்ற அனைவருக்கும் இங்கு திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அருள் தந்தையர்கள் சார்பாகவும், நமக்காக எப்பொழுதும் ஜெபிக்கின்ற அருள் சகோதரர்கள் சார்பாகவும் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு விஷ் பண்ணிட்டுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்து பிறப்பு நல் வாழ்த்துக்களை நம்ம பகிர்ந்து கொள்வோம். ஓகே, முடிஞ்சிச்சா? ஏன் இந்த நேரத்தில் விஷ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும், இந்த இரவு திருப்பலியில் மறைவுரை ஆற்றுவது என்பது குருக்களுக்கான மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு காரியம். எனவே தான் விஷ் பண்ணும் போது பக்கத்தில் தூங்கி இருக்கவங்கள எழுப்பி விட்டுருக்கலாம் நேரம் இல்லையா? பக்கத்தில் தூங்குறவங்கள நீங்கள் எழுப்பி விட்டுருக்கலாம். அப்படி யாராவது தூங்கிட்டு எழுப்பி விஷ் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு. அன்பாந்தர்களே, பல ஆயிரம் ஆண்டுகளாக காத்திருந்த மீட்பர், இந்த மீட்பர் வழியாக எனக்கும் என் குடும்பத்திற்கும் எங்கள் வாழ்வுக்கு மீட்பு கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த மீட்பருடைய பிறப்பு விழாவை இன்று நாம் பெருவிழாவாக சிறப்பிக்கின்றோம். தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தரணி மீதினிலே, எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே. எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே. இந்த வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சு தெரியுமா? இந்த வார்த்தைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டு தெரியுமா? இருக்காவது தமிழ் ஆசிரியர் இருந்தானா அவங்களுக்கு தெரியும். இயேசு காவேன்னு ஒரு புத்தகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது யார் எழுதுனான்னு தெரியுமா? தெரியல. வீரமுனிவரா? இல்லை 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 இல்லை, கண்ணதாசன் எழுதுனது. இயேசு காவே என்ற புத்தகம் கண்ணதாசன் எழுதுது. வேறு மத சகோதரர் விவிலியத்தை படித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பிறப்பை வாழ்வை ஆராய்ந்து இயேசு காவியம் என்ற ஒரு புத்தகத்தை அழகாக வெளித்திருக்கின்றார். அதில் எடுக்கப்பட்ட பகுதி தான் இது. அதில் அவர் சொல்றாரு, எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசுனுடைய பிறப்பின் வழியாக. அந்த மனிதர் வேறு மத சகோதரர் இயேசுனுடைய பிறப்பின் வழியாக எத்தனை உண்மைகளை அறிந்து கொண்டாரோ அதனை வார்த்தைகளாக கவிதைகளாக கொட்டி தீர்த்திருக்கின்றார் இந்த இயேசு காவியம் என்ற புத்தகத்தில். அன்பாந்தர்களே, இந்த இயேசு பிறப்பு விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளில் எதற்காக இவருடைய பிறப்பு, எதற்காக இந்த மெசியா இந்த உலருக்கு வந்தார் அப்படின்னு சிந்திக்கின்ற பொழுது, ஒரு இறையியலாளர், ஒரு புகழ்பெற்ற இறையியலாளர், அதே நேரத்தில் கொஞ்சம் எதிர்க்கப்படும் இறையியலாளர், அவர் பேரை நான் சொல்ல, அவர் ஒரு சின்ன கதை மூலமாக இயேசுனுடைய பிறப்பை பற்றி சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு அரசன் ஒரு நாட்டில் மிக சிறப்பாக ஆட்சி செய்கின்றான். அவர் ஆட்சி செய்கின்ற காலத்தில் அவனுடைய அரண்மனையில் பணி செய்கின்ற ஒரு பணிப்பெண் மீது அவன் அன்பு கொள்கின்றான், அவர் மீது காதல் கொள்கின்றான். எனவே இந்த அன்பை வெளிப்படுத்தணும், நான் அவர் அன்பு செய்கிறேன் அப்படின்றத வெளிக்காட்டணும், இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி இந்த மனிதன் தன்னுடைய இயலாமையின் காரணத்தினால ஆலோசகர்களை அமைச்சர்களை கூப்பிட்டு அங்கே ஆலோசிக்கிறான். அவ ஒரு பணிப்பெண், நான் இந்த நாட்டினுடைய அரசன், நான் எப்படி அவள்கிட்ட போய் சொல்கிறது நான் உன்னை அன்பு செய்கிறேன்னு, அவன் ஏற்றுக்குவாளா, எனக்கு ஒரு தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அங்கேருந்து ஆலோசனை சொல்கிறாங்க, அரசரே, உங்களை ஏற்றுக்க முடியாமல் ஆள் இருப்பாங்களா? நீங்கள் ஒரு ராஜ உடைய போட்டுக்கிட்டு போயிட்டு அந்த பெண்ணு நான் என்ன நான் உன் அன்பு செய்கிறேன் அப்படி சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. எந்த பெண்ணுக்கு தான் மகாராணி வருவதற்கு பிடிக்காமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அது நான் செய்யக்கூடாது. அப்படி இல்லைன்னா உங்களிடம் இருக்கின்ற விலை மதிக்க முடியாத பொருட்களை, பொக்கிஷங்களை கொண்டு போய் அந்த பொண்ணுடைய அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க, அதை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த பெண் உங்களை ஏற்றுக்கொள்வா. இல்லை அப்படி கொடுத்தனா அவள் அன்பை நான் விலைக்கு வாங்குற மாதிரி ஆகும், அது வேணாம். பல ஆலோசனைகள் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அரசருக்கு எதுவுமே பிடிக்கல. சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில் சிந்திக்கின்றார். சிந்தித்த பிற்பாடு அவர் என்ன செய்கிறார்னா, அவர் தன்னுடைய ராஜ உடையை, அரச உடையை கலந்து விட்டு ஒரு ஏழையின் உடையை அவர் தணிக்கின்றார். ஒரு ஏழை ஒரு அணிகின்ற ஆடையை அவர் போட்டுக்கிட்டு அந்த பெண் முன்னாடி போயிட்டு சொல்கிறார், நான் உன்னை அன்பு செய்கின்றேன். அவர் அரசன் தான், ஆனால் அவருடைய ஆடையை, அவருடைய நிலைமையை பார்த்து அந்த பெண்
அவரை ஏற்றுக்கொள்கின்றார், அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்கின்றார். இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழா. இதில் என்ன இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்கிறார், நம்மை நேசிக்கிறார், நம் மீது இரக்கம் கொள்கின்றார் என்பதை எப்படி வெளிக்காட்டுகின்றார்? அரச உடை அணிந்து நான் உன் அன்பு செய்கிறேன்னு சொல்லல, வானத்தில் உட்கார்ந்து கொண்டு நான் உன்னை அன்பு செய்கிறேன்னு சொல்லல, மாறாக நம்மில் ஒருவராக, உன்னில் ஒருவனாக நான் இருக்கிறேன், உன்னை போல உன் இடத்துக்கு வரேன், உன் இடத்துக்கு வந்து உன்னை போல வாழ்ந்து நான் உன்னை அன்பு செய்கிறேன் அப்படின்னு நிரூபிக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. அன்புக்குரியவர்களே, கடவுள் மனிதனாக பிறக்கின்றார், நம்முடைய அடிமையின் கோலம் ஏற்று பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல வாழ்ந்து அவர் நம்முடைய அன்பை, தான் கொண்டிருக்கின்ற அன்பை நம் ஒவ்வொருவருக்கும் அவர் வெளிக்காட்டுகின்றார். அதற்காக தான் அந்த கிறிஸ்து பிறப்பு விழா. எனவே இத்தகைய கடவுளுடைய அன்பை நாம் எப்போதும் மறந்துவிடக்கூடாது, அதை புறக்கணிச்சிடக்கூடாது. பல நேரங்களில் நம்முடைய மனித அவசரத்தினால, மனித வாழ்க்கையின் பல இடர்கள் காரணமாக அந்த அன்பை புறக்கணிச்சிடறோம், கண்டுகொள்ளாமல் போகிறோம். கடவுள் நம்ம தேடி வந்து அன்பு செய்கிறார், அதை பல நேரம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எதற்காக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா? இந்த கிறிஸ்து பிறப்பு விழா உணர்த்துகின்ற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 செய்தி நமக்கு கொடுக்கிறது. முதல் செய்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற இந்த மனிதர் என்னுடைய மீட்பர் என்கின்ற செய்தியை தருகின்றது. ஆதாம் ஏவாள் வழியாக உலக மக்கள் பாவத்தில் விழுகின்றார்கள், நம் மீது பாவம் தோன்றுகின்றது, ஜென்ம பாவத்தின் அடிமைகளாக மாறுகின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மீட்பு திட்டத்தை கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். பல அரசர்கள், பல இறைவாக்கினர் காத்து கொண்டிருந்தாங்க இவரை பார்க்கணும்னு, யாருக்கும் முடியல. ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இறைவன் இந்த மக்களை நம்ம மீட்பதற்காக அவர் முன் வருகின்றார். இந்த மீட்பின் திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்றத யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மிக அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அதாவது, தம் ஒரே மகன் மீது அன்பு கொள்ளும் அனைவரும், நம்பிக்கொள்ளும் அனைவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். யாரெல்லாம் இந்த குழந்தை ஏற்றுக்கொள்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்த மீட்பரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவள் ஒவ்வொருவருமே அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு இது கடவுள் தன் மகனையே, சொந்த மகனையே இந்த உலகு கையளிக்கின்றார். தன்னுடைய மீட்பு திட்டத்திற்காக தன் மகனையே கொடுக்கின்ற கடவுள் தான் என்னுடைய கடவுள் என்பதை உணர்த்துகின்ற விழா தான் இந்த விழா. எனவே அத்தகைய மீட்பராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கின்றார். இரண்டாவதாக இந்த விழா உணர்த்துகின்ற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய கடவுள் என் மீது கொண்டிருக்கின்ற அன்பை பகிர்ந்து கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று பகிர்தல் என்பது குறைந்து கொண்டு வருகின்ற ஒரு காலம், சுயநலம் அதிகமாக மாறி கொண்டு வருகின்ற ஒரு காலம். ஏனென்றால் இன்னைக்கு உறவுகளோடு, நண்பர்களோடு அல்லது சகோதர சகோதரிகளோடு நம்முடைய உடைமையோ சொத்தையோ பகிர்ந்து கொள்வதற்கு தயக்கம், கோர்ட்டு கேஸு, கடைசியில் வழக்குன்னு சொல்லி வாழ்க்கையை முடிச்சு விடுகிறோம். அதுதான் பல நேரங்களில் மனித உறவுகளுடைய இழிநிலையாக இருக்கின்றது. ஆனால் நம்மை படைத்த கடவுள், நாம் தாழ்ச்சிக்கு உரியவர்களாக, தாழ்வுக்குரியவர்களாக இருந்தாலும், நாம் அவருடைய அன்பை பெற தகுதியற்றவர்களாக இருந்தாலும், என் கடவுள் என்னை தேடி வந்து அன்பு செய்கிறார் என்பதை இந்த கிறிஸ்து பிறப்பு விழா வழியாக நமக்கு வெளிக்காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, என்னுடைய கடவுள் என்பவர் என்னை தண்டிப்பவர் அல்ல, என்னை பனிஷ்மெண்ட் பண்றவர் கிடையாது, மாறாக என்னை அன்பு செய்பவர், என்னை மன்னிப்பவர், என் மீது இரக்கம் காட்டுபவர், என்னை தொடர்ந்து வந்து அன்பு செய்பவர். ஏன்னா இஸ்ரேல் மக்கள் வாழ்வில் அதுதான் பார்க்கிறோம். கடவுள் மோசே வழியாக இஸ்ரேல் மக்கள் மீட்டு கொண்டு வருகின்றார். அவங்க மீட்டு கொண்டு வந்த ஒரு பாடு தொடர்ந்து தன்னுடைய அன்பை அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறார். பல நேரங்களில் புரிய முயற்சி செய்கிறார், ஆனால் கடவுளை தோத்து தான் போறார். இந்த மக்கள் பல நேரங்களில் அந்த அன்பை புரிந்து கொள்வதே கிடையாது. வேறு தெய்வங்களை நாடி போறாங்க, பில்லி சூனிய கட்டுகளை தேடி போறாங்க, வேறு பொய்யான தெய்வங்களை தேடி போறாங்க, பொய்யான வழிபாட்டுகளை மேற்கொள்கின்றாங்க. ஆனால் உண்மையான தெய்வத்தை, மீட்டு கொண்டு வந்த தெய்வத்தை, வாழ்க்கை கொடுத்த தெய்வத்தை இவங்க மறந்து போனாங்க. சரி, இவங்க தான் மறந்து போறாங்களே, நீ தொலைஞ்சு போ, நான் உன்கிட்ட வரல அப்படின்னு போற கடவுள் அல்ல, மாறாக மீண்டும் மீண்டுமாக தேடி வந்து நான் உன்னை அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற கடவுள் தான் நம்முடைய கடவுள். அன்புக்குரியவர்களே, நம்மை தேடி வந்து அன்பை பகிர்ந்து கொடுக்கின்ற கடவுளாக நம்முடைய கடவுள் இருக்கின்றார். மூன்றாவதாக இந்த கடவுள், இந்த கிறிஸ்து பிறப்பு விழா எதற்கான விழா என்று பார்க்கின்ற பொழுது, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை
உணர்த்துகின்ற விழாவாக இருக்கின்றது. இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. அந்த கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வளப்படுத்துவோராக, நம்மை தேற்றுவோராக இருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்த்தோன்னா, லூக்கா நற்செய்தியாளர் இந்த எந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார், யார் அரசராக இருந்தாங்க, யார் ஆளுநராக இருந்தாங்க, அங்கே யார் ஆட்சி செய்தார் என்பதை அவர் புள்ளி விவரத்தோடு அங்கே சொல்லுகின்றார், பதிவு செய்கின்றார். ஏன் அப்படின்னா, நான் இன்று தேடி வந்திருக்கின்ற இந்த மெசியா, மீட்பர், இம்மானுவேல் ஒரு கட்டுக்கதைகளில் புனையப்பட்ட கடவுள் அல்ல, ஏதோ ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி அல்ல. மாறாக என்னுடைய கடவுள் வரலாற்று கடவுள், வரலாற்றில் வாழ்ந்த கடவுள், உண்மையான கடவுள். அவர் என்னோடு வாழ்கின்ற கடவுள், இம்மானுவேலனாக என்னோடு வாழ்கின்ற கடவுள். அந்த கடவுளை தான் நாம் நினைவுக்கு வருகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த கடவுள் இப்பொழுது எப்படி இருக்கின்றார்? அந்த இம்மானுவேல் எப்படி இருக்கிறார்னா, இறை வார்த்தையின் வடிவிலே, நற்கருணை வடிவிலே, இறை மக்கள் ஒன்று கூடுகின்ற பொழுது, எங்கே 2 3 என் பெயரால் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லுகின்ற கடவுளாக இருக்கின்றார். எனவே இறை வார்த்தையின் வழியாக, நற்கருணை வழியாக நம் மத்தியில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த மெசியாவை நாம அடையாளம் கண்டு கொள்ளணும். இவர் யாருக்கான இம்மானுவேலனாக இருக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வாழ்க்கையில ஒன்றுமில்லாமல் கடவுளை மட்டுமே நம்பி இருக்கின்றவர்களுக்கு இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. எனவே நம்முடைய வாழ்விலும் நாம் எப்போதும் கடவுளை நம்பி வாழ்கின்ற பொழுது அந்த கடவுள் இம்மானுவேலனாக நம்மோடு வாழ்வராக நமது மத்தியில் வாழ்வார். எனவே அத்தகைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா உணர்த்துகின்ற ஒரு அழகான செய்தி. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்திருக்கின்றார், அவர் தான் என்னுடைய மெசியா. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்திருக்கின்றார், என்னுடைய கடவுளுடைய அன்பை எனக்கு புரிய வைக்க வந்திருக்கின்றார், என்னுடைய கடவுளுடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்த வந்திருக்கின்றார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்திருக்கின்றார் என்னோடு தங்குவதற்காக, என்னை வளப்படுத்துவதற்காக, என்னோடு இருந்து என்னை இன்னும் உறவில், இறை உறவில் வளர்த்தெடுப்பதற்காக அவர் வந்திருக்கின்றார். எனவே அத்தகைய அற்புதமான இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் சந்தித்து அவரை தரிசிப்பதன் வழியாக அவர் கொண்டு வந்திருக்கின்ற அன்பு, சமாதான, மகிழ்ச்சியினை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள இத்திருப்பலின் வழியாக தொடர்ந்து மன்றாடுவோம். என்று வாழும் எல்லாமல் இறைவன் நம்மை, நம் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.